வணக்கம். ஜானஸ் கிச்சனில் இன்றைக்கி ஒரு சிம்பிளான டேஸ்ட்டான சட்னி செய்யலாம். கொத்தமல்லி சட்னி. நான் அதுக்காக கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருந்தேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். உளுத்தம்பருப்பு இந்த மாதிரி கொஞ்சம் செவந்து வரட்டும். இது கூட வரமிளகாய் காரத்துக்காக 5-6 சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி போட்டிருக்கேன். இதெல்லாம் 1 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கிறேன். இது கூட 10 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். 5 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். சின்னதாக ஒரு தக்காளி, பழுத்த தக்காளியை பார்த்து ஒன்று சேர்த்துருக்கேன். இதெல்லாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் தக்காளியெல்லாம் மசிகிற மாதிரி வதக்கி விட்டுக்கணும். இப்போ வதக்கியாச்சு. இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி சேர்த்துருக்கேன். புளியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன். இதெல்லாம் செஞ்ச பிறகு ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி தழையை ஆஞ்சி சுத்தம் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதை இந்த மாதிரி ஒரு 2-3 வாட்டி கலந்து கொடுத்துடலாம். கொத்தமல்லி தழை சேர்த்த பிறகு ரொம்ப வதக்க வேண்டாம். சும்மா கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ இது நல்லா ஆறட்டும். இதில் இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு ரொம்ப கூழாக அரைச்சிடாமல் இந்த மாதிரி விழுது மாதிரி இருக்க மாதிரி அரைச்சிக்கலாம். அப்போ தான் இந்த சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இந்த சட்னியை தாளிச்சிக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கேன். கடுகு இந்த மாதிரி வெடித்து வரட்டும். கொஞ்சம் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கும் ஒரு 2 வரமிளகாவை கிள்ளி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. அதை சட்னியில் கொட்டிக்கலாம். கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னியில் கொத்தமல்லி ஃப்ளேவர் தான் தூக்கலாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.